ஆமா, அடுத்த தலைமுறை சிந்திச்சுட்டாங்கல்ல. உதயநிதியை சிந்திச்சாச்சேப்பா, அதான் அடுத்த தலைமுறை. அப்புறம் அதுக்கு அடுத்த தலைமுறை இன்பம் நிதியா பேரு, அதுக்கு அடுத்த தலைமுறையை பற்றி யோசிப்பாங்க. ஸோ அதுதான் அது அவங்க ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் அடுத்த தலைமுறையை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் என்று இன்னைக்கு பாராளுமன்றத்திலே ஒழிச்சிட்டாங்க. அவங்க தலைமுறை அதுதான். காலிஸ்தானை பற்றிலாம் இன்னைக்கு பதவி ஏற்கிறாங்கன்னா அந்த நாடு எங்கே போய் கொண்டு இருக்கிறது? அப்பா வேற என்ன தெரிவிப்பார்ப்பா? அப்பாவை சொந்த அமைச்சர்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்காரு அவரு. அதான் அவர் அப்படிதான் தெரிவிப்பார். அதனால அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். மக்கள் இன்னைக்கு ஆசிரியர்கள் என்ன நிலையில் இருக்காங்க? இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இன்னைக்கு தபால் வாக்குகளில் தென் சென்னையாக இருக்கட்டும் மற்ற பல இடங்களில் பார்க்க தபால் வாக்குகள் நாங்கள் தான் அதிகமாக வாங்கியிருக்கோம். மக்களின் மனநிலை அதில் பிரதிபலிக்கிறது. ஆனால் வெளியே சொல்ல முடியல அவங்களால. அடக்குமுறை கொஞ்சம் சொல்லிட்டா தானே. பாருங்கள், நீங்கள் கலெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது பக்கத்தில் உள்ள எம்எல்ஏ இப்போ காளிதாஸ் இங்கே உட்காந்துருக்காரு, அவர் தப்பு பண்ணால் நீங்கள் காளிதாசி தப்புன்னு சொல்லுவோம். அப்படி இல்லையே. அதனால இவங்க அடக்குமுறை அது எக்காலமிட்டு கொண்டிருக்கிறார்கள். எக்காலத்திலும் 40 இருக்குன்னு நினைக்கிறாங்க. இல்லை, நிச்சயமாக அடி வாங்குவார்கள். 2026 அவர்களுக்கானது அல்ல என்பதை இன்றைய நான் பதிவு செய்கிறேன். சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குன்னு சொல்லிட்டு 2.5 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தீங்க. சொல்லி வைப்போம், எல்லாத்தையும் சொல்லி வைப்போம். அது மாதிரி நானே முதல்வன் திட்டம் எல்லாமே மத்திய அரசின் திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. ஸ்டிக்கர் ஸ்டாலின் வேணால் பேர் வைக்கலாம். இன்றைக்கி வைக்கிற எல்லா திட்டங்களும், ஏன்னா எனக்கு தெரியும், நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கேன். இன்றைக்கி அட்டல் திட்டம் என்பது தான் இவங்க மாணவர்கள் திட்டம். அதுக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்கல்ல, அது அட்டல் திட்டம். அதில் குழந்தைகளை நன்றாக படிக்க வைத்துட்டு அவங்களுக்கு வெளிநாடுக்கு போய் அவங்களை பயிற்சி எடுத்துகிட்டு கொண்டு வர திட்டம். எல்லா திட்டமும் மத்திய அரசின் திட்டம். இன்றைக்கி கலைஞரின் வீடு கட்டு திட்டம் என்ன திட்டம்? பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் தான். ஆக எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க, அவ்வளவுதான். மக்களுக்கு நாங்கள் இதை எடுத்து சொல்லும் கடமையில் இருக்கிறோம். நாங்கள் நன்றி பார்க்குறோம்.